நிச்சய சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் குயில்தோப்பு நர்சரி குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியை சேர்ந்த விவசாயி கே ராஜசேகரன். இவர் வேளாண்மையில் புதிய முயற்சியாக நர்சரி அமைத்து அதில் அழகு மலர்களான குரோட்டன்ஸ் போன்ற செடிகளை வளர்ப்பதோடு பழக்கன்றுகளான மா, பலா, நெல்லி, மாதுளை, சப்போட்டா போன்ற கன்றுகளையும், செம்பருத்தியில் பல வண்ணங்களில் 10க்கும் மேற்பட்ட ரகங்களையும், தென்னை நாற்றுகளையும் உற்பத்தி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். மேலும் வேளாண்மைக்கான பயிற்சிகளை குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் பெற்று தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தியது பற்றி இவர் தரும் விளக்கத்தை கேட்டபோது, என் பேர் ராஜசேகரன். இங்கே வந்து பழச்செடிகள், அழகு செடிகள் எல்லாமே உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருமானம் வந்து குறைஞ்ச ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபா முதல் போட்டேன். அழகு செடிகளை வந்து குரோட்டன்ஸ் பூச்செடிகள் எல்லாமே உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பழச்செடிகளில் வந்து மா, கொய்யா, தென்னை, மாதுளை, நெல்லி, சப்போட்டா அந்த நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய செடிகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கன்று வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்பருத்தியில் வந்து ஒரு 500 வெரைட்டி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு 10-20 வெரைட்டி இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோஸ் இருக்குங்க சார், பெங்களூர் ரோஸுன்னு சொல்கிறது. பெங்களூர் ரோஸு, நாட்டு ரோஸு அதெல்லாம் இருக்குங்க சார். ஒட்டுக்கணுங்க தான் சார், பதியம் இங்கேயே போடுறாங்க சார். மாதத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு 500-1000 பேர் வாங்கிட்டு போடுவாங்க சார். வருமானம் குறைஞ்சது வந்து ஒரு 25,000-30,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சார். தென்னை நர்சரி வந்து அவங்க குன்றக்குடி அவங்க வேளாண் அறிவியல் நிலையத்திலேருந்து பண்ணதுனால அவங்க ஆலோசனை பண்ணாங்க, அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா மூவிங்கில் இருந்துச்சு. அதனால் அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். தென்னை வந்து ஒரு 1000 கன்று வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நெட்டை ரகம், நெட்டை குட்டை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நெட்டை ரகம் வந்து 30 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நெட்டை குட்டை வந்து 80 ரூபா வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதத்துக்கு 1000 கன்று ஒரு விற்பனை பண்ணுறேங்க சார். வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 கன்று விற்பனை பண்ணுறேன். முதலில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டேன். 3 லட்ச ரூபா வந்து சேல் ஆயிடுச்சு. இன்கம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குங்க சார். வருடத்துக்கு 2 லட்ச ரூபா இருந்துச்சு. வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுவதன் நோக்கமே விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கின்ற தானியங்களை அறுவடை சமயங்களில் சந்தையில் நல்ல விலை கிடைக்காத பட்சத்தில் கிடங்கியில் இருப்பு வைத்து நல்ல விலை கிடைக்கின்ற நேரத்தில் தானியங்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும், நல்ல விலை கிடைக்காத பட்சத்தில் விவசாயிகள் விளைவிக்கின்ற தானியத்தின் மீது அன்றைய விலையில் சரிபாதி பொருளீட்டு கடன் வழங்குவதை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் செயல்பாடுகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர் ஏ சந்திரபாபு தரும் விளக்கத்தினை காண்போம். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் செயல்பாட்டில் வந்து இங்கே பெரும்பாலும் விவசாயிகளுக்கு, அதாவது அவங்களுடைய விளைபொருள்களை அறுவடை நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான விலை கிடைக்காம, அதாவது வரத்துக்கள் ஜாஸ்தியாக வந்து அறுவடை நேரத்தில் அவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து வரத்துக்கள் ரொம்ப கூட இருக்கும். அதை வியாபாரிகள் வந்து குறைந்த விலையில் கொள்முதல் பண்ணுறத தவிர்க்கிறதுக்காண்டி விவசாயிகளுக்காக இந்த ஒழுங்குமுறை கூடத்தில் வந்து பொருளீட்டு கடன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து பொருளீட்டு கடன், அதாவது விளைபொருளை அடமானமாக வச்சு அந்த அடமானத்தின்படி அந்த பொருளின் அடிப்படையில் அதனுடைய மதிப்பில் பாதி அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறோம். இந்த கடன் கொடுக்கும்போது வந்து அந்த விவசாயிகள் எங்களை வந்து அணுகும்போது அவங்ககிட்ட நாங்கள் அதாவது தஸ்தாவேஜுகள், அதாவது அதுக்குண்டான ஆதாரங்கள் அது என்னென்ன கேட்குறோம்னா, ஒரு விவசாயி வந்து அவர் வந்து நான் என் விளைபொருளை வச்சுருக்கேன், உங்கள் விளைபொருளை வந்து இந்த ஒழுங்குமுறை இருப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து வரும்போது அவர்கிட்ட வந்து அவருடைய பட்டாவுடைய ஜெராக்ஸ் நகல், அப்புறம் 10(1) அடங்கல்னு சொல்லி கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து இந்த 10(1) அடங்கல் அந்த காப்பி கேட்போம். அந்த அதில் வந்து அவர் மக்காச்சோளம் விளைபொருள் விளைவிச்சிருக்காருன்னா அதில் வந்து மக்காச்சோளம் விளைவிச்சிருக்காருங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறணுங்கிறக்காண்டி அது போக வந்து அவருடைய இருப்பிடத்தை அது உறுதி செய்கிறதுக்காக ரேஷன் கார்டு, குடிமைப் பொருள் இதில் அடையாள அட்டை, ஜெராக்ஸ், அப்புறம் 2 ஃபோட்டோவையும் வாங்கிட்டு அவரை வந்து அந்த விளைபொருளை கொண்டு வந்து
அவருடைய விளைபொருளை அடுக்கி வச்சு அவருக்கு வந்து எந்த இடத்துல வந்து பாதுகாப்பானதோ அந்த இடத்துல வச்சு அவருக்கு வந்து பாதுகாப்பான முறையில் அவர் வந்து இது பாதுகாப்பாக இருக்குங்கிற உறுதி செஞ்சு அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய இதில் அந்த தசாவதியில் வந்து அவருக்கு ஒரு ரசீது கொடுத்துருவோம். சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து விளைபொருளில் 75%, இதர விவசாயிகள்னால் வந்து அவரோட விளைபொருள் மதிப்பில் 50% நாங்கள் லோன் கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து அவங்களுக்கு 180 நாள் அவங்களுக்கு வந்து விளைபொருளை வந்து ஒழுங்குமுறை கூடத்தில் வந்து கிட்டங்கியில் இருப்பு வச்சுக்கலாம். அந்த இருப்பு வச்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து விலைவாசி வந்து இடவிலே கூடிருச்சு, நல்ல விலை கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதே மாதிரி மூடைகள் வந்து அடையாள அட்டை, அதாவது ஒவ்வொரு விவசாயியுடைய இதுலேயும் அதில் வந்து நாங்கள் வந்து அவருடைய பேர், அந்த எத்தனை வருஷம் நம்பர்லேருந்து அவருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம், எத்தனை மூடை, என்ன விளைபொருள் இருப்பு வச்சுருக்காரு, அது எல்லாத்தையும் இது பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அடையாள அட்டையை கட்டி வச்சுருப்போம். அதுக்கு ஊடால நாங்கள் வந்து அதுக்கு உண்டான மருந்து, அதாவது வந்து கரையான் பூச்சி தாக்குதலும் இது பண்ணுறதுக்காக எங்கள் அலுவலகத்துலேருந்தே நாங்கள் வந்து மருந்துகள்லாம் அடிச்சிருவோம். இதுக்கு வந்து இன்சூரன்ஸும் காப்பீடும் எல்லா விளைபொருளுக்குமே நாங்கள் வந்து குடோனில் வந்து எல்லாத்துக்கும் காப்பீடு செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் விவசாயிகளோட இது பாதிக்கக்கூடாதுங்கிறக்காண்டி நாங்கள் எல்லா காப்பீடுகளும் பண்ணி வச்சு சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதாவது 180 நாள் வந்து அவங்க இருப்பு வச்சுக்கலாம். அந்த விளைபொருளை 180 நாள் வச்சுருக்கும் போது 6 மாதம், அதாவது 180 நாள் விளைபொருள் இருப்பு வச்சுருந்தாலும் இடைவெளியில் அவங்க வந்து 3 மாதம் 4 மாதங்களோட கட்டுப்படியான எங்களுக்கு விலை வந்துருச்சு, நாங்கள் எங்கள் விளைபொருளை எடுத்து விற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அசல் அந்த வட்டி, அந்த 5% வட்டியை கணக்கிட்டு அந்த குறைவான நாள் 180 நாளில் ஒரு 60 நாள் கூட திருப்பி அவங்க வந்து நல்ல விலை அடிக்கும்போது கடன் தொகையும் வட்டியும் செலுத்தி அவங்க வந்து எப்போ வேணாலும் அவங்க திருப்பி எடுத்துக்கலாம். எந்த விதமான கட்டட வாடகை, கிட்டங்கி வாடகை, அது இதுன்னு எந்த விதமான கட்டணமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க முழு திருப்தியோடு வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க. இது அதிகமான விவசாயிகள் இந்த பயிரில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து விவசாயிகள் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் இந்த திட்டத்தில் அவங்களுக்கு கடன் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து விளைபொருளில் வந்து விற்பனைக்கூடங்களில் இருக்கிற விளைபொருள்களை வந்து இந்த விவசாயிகள் இருப்பு வைக்கிற விளைபொருளை வந்து அவங்க கொள்முதல் பண்ணி அதையே வந்து எங்கிட்ட இருப்பு வச்சிடலாம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கூடுதலாக 1 லட்ச ரூபா கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு வந்து கூடுதலாக 2 லட்சம் கொடுக்குறோம், வியாபாரிக்கு 1 லட்ச ரூபா அதிகபட்சமாக கொடுக்குறோம். அந்த விவசாயிகள் வந்து 90 நாள் இருப்பு வச்சுக்கலாம். அவங்களும் அதே மாதிரி இடவில் அவங்க வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், இருக்கட்டும், நாங்கள் எங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுக்கினாலும் அந்த 9% வட்டி, விவசாயிகளுக்கு வந்து 5%, வியாபாரி 9% வட்டி, அதை அந்த வட்டி தொகையும் அசலையும் கட்டி அவங்க வந்து இடையில எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் அந்தந்த ஒழுங்குமுறை இருக்கிற கண்காணிப்பாளர் மேற்பார்வையாளர் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை வந்து அவங்க இது வந்து பயனாளிகள் பயன்படுறதுக்கு அவங்களை அணுகி இந்த மாதிரி பொருளீட்டு கடன் திட்டத்தை வியாபாரிகளும் விவசாயிகளுமே எல்லாருமே அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த இடங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் நிறைய நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு பூராமே வந்து இந்த ஒழுங்குமுறை செயல்பட்டு இருக்கு. அந்தந்த இடத்துல போய் அவங்க வந்து தொடர்பு கொண்டு இந்த விளைபொருள் ஈட்டுக்கட்டனுக்கு வந்து எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இதுக்குண்டான வசதிகள் கிட்டங்கிகள் இருக்குது. அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். சுவையான மாம்பழத்தில் குறை இருக்கும் என்றால் அது ஆச்சரியத்துக்குரியது. போரான் சத்து குறைபாடு, துத்தநாக சத்து குறைபாடு ஆகியவற்றால் மாம்பழத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாது மாம்பழத்தின் வடிவமும் மாறுபடும். இக்குறைகளை களைய நுண்ணூட்ட சத்து கலவையை சரியான விகிதத்தில் கலந்தால் இக்குறைகளை தடுக்கலாம். அது மட்டுமல்லாது இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மாம்பழத்தில் எதிர்பார்த்த பயன் கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் மாவில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கரி டாக்டர் பெருமாள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் கே குணசேகர் அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 45,000 ஹெக்டேரில் மா பயிரிடப்பட்டு வருகிறது. இது 45,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டாலும் பொதுவாக தண்ணீர் பாய்ச்சி மா பயிர் செய்வது குறைவாகவே உள்ளது. அதனால் மணவரியில் செய்யக்கூடிய இந்த மா பயிரில் அதிகபட்சமாக மகசூலை எடுப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான ஒரு விஷயமாக ஊட்டச்சத்து மேலாண்மை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்றும் பொழுது மண்ணில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு பயிருக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாமரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த பயிராக இருந்தாலும் சரி, அது சரியான முறையில் அதிகபட்ச மகசூலை கொடுக்க முடியும். ஆனால் மண்ணில் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சத்துக்களின் அளவை விட இப்பொழுது வெகுவாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் அதை நாம் சரியான முறையில் திருவி மண்ணிற்கு கொடுத்தால் மட்டுமே பயிர்களிலிருந்து சரியான அளவிற்கு நாம் எதிர்பார்த்த மகசூலை பெற முடியும். அந்த வகையில் நாம் மண்ணில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்காக முதலில் நாம் மண் பரிசோதனை செய்ய வேண்டும். மண் பரிசோதனை செய்து உரங்களை ஊட்டச்சத்துக்களை மண்ணிற்கு இடும்பொழுது நாம் எதிர்பார்க்கும் மகசூலை எந்த பயிரிலிருந்தும் பெற முடியும். ஆனால் மாவை பொறுத்தவரை
மண் பரிசோதனை மற்ற பயிர்களுக்கு செய்வது போல் செய்யாமல் இதற்கு மண் மாதிரி எடுக்க வேண்டிய ஆழத்தை கிட்டத்தட்ட 1 அடி அளவிற்கு கீழிருந்து எடுத்து அந்த மாதிரியை தான் நாம் மண் பரிசோதனைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி மண் பரிசோதனை செய்து அதன் மூலமாக உரமிடும் பொழுது சரியான அளவு மகசூல் நம்மால் எடுக்க முடியும். அப்படி மண் பரிசோதனை செய்ய முடியாத பட்சத்தில் பொது பரிந்துரையாக ஒரு 5 வருட உள்ள மரத்திற்கு தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை 1 கிலோ 1.5 கிலோ என்ற அளவில் ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு கொடுக்க வேண்டும். இதை தழைச்சத்தை யூரியாவாக கிட்டத்தட்ட 2 கிலோவாகவும், மணிச்சத்து 1 கிலோ மணிச்சத்தை கிட்டத்தட்ட 6.25 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டாகவும், 1.5 கிலோ பொட்டாஷை அதாவது சாம்பல் சத்தை பொட்டாஷாக 2.5 கிலோவாகவும் கொடுக்க வேண்டும். இதை 2 விதமாக பிரித்து சமபாகமாக பிரித்து ஜூன் ஜூலை மாதங்களில் ஒரு முறையும் பின்பு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஒரு முறையும் கொடுக்கும் பொழுது மண்ணிற்கு தேவையான உரங்களை நாம் கொடுப்பதன் மூலமாக அதன் மூலமாக பெறக்கூடிய சத்துக்களை பொறுத்து நம்முடைய மாவின் மகசூலை அதிகரிக்க முடியும். இது மட்டுமல்லாது இது பேரூட்ட சத்துக்கள், இது மட்டுமல்லாது நுண்ணூட்ட சத்துக்களான மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் எனப்படுகின்ற நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழியாகவும் கொடுக்க முடியும். இலை வழியாக கொடுக்கும் பொழுது நுண்ணூட்ட சத்து கலவையை ஒரு லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில், அதாவது 0.5% என்ற விகிதத்தில் கொடுக்கும் பொழுது, ஸ்ப்ரே பண்ணும் பொழுது, தெளிப்பதன் மூலமாக நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்க முடியும். மாவை பொறுத்தவரை துத்தநாக சத்தும் போரான் சத்தும் மிக இன்றியமையாதது. இந்த 2 சத்துக்களின் குறைபாடுகள் பரவலாக பல மரங்களில் காணப்படுகிறது. சத்து குறைபாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்த போரான் சத்து குறைபாட்டினால் காய்கள் அதனுடைய வடிவம் மாறி காணப்படும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போரான் சத்து குறைபாடான ஒரு இலை. இது நான் சொன்ன மாதிரி அதனுடைய ஷேப் மாறி, அது இடைக்கணுக்கள்லாம் மாறி, அதனுடைய ஒரு ஆரோக்கியமான இலை எப்படி இருக்கணுமோ அதனுடைய ஷேப்பிலிருந்து அதனுடைய வடிவத்திலிருந்து உருமாறி அதனுடைய தன்மையே மாறி இருக்கிறது. ஒரு மா இலை எப்படி இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி மாறி இருக்கிறது. இந்த சத்து குறைபாடு ஒரு நுண்ணூட்ட சத்து குறைபாடு, போரான் சத்து குறைபாடு, இது இங்கே பார்த்தா கூட தெரியும். இது இலைகளை பொறுத்து இந்த மாதிரி மாறும்பொழுது இலையுடைய லீஃப் ஏரியா இண்டெக்ஸ், அதாவது மொத்த ஏரியா அதனுடைய பரப்பு குறைவதனால் ஒளிச்சேர்க்கை குறைந்து அதனால் மகசூல் இழப்பு வெகுவாக காலப்போக்கில் நிச்சயமாக தென்படும். அதனால் மொத்த மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. துத்தநாக சத்து குறைபாட்டினால் இடைக்கணுக்கள் இடைவெளி குறைந்து கொத்தாக இலைகள் ஒரே இடத்திலிருந்து வருவது போல் தோன்றும். இதனால் நாளடைவில் மகசூல் நிச்சயமாக பாதிக்கப்படும். இந்த போரான் சத்து குறைபாடு, துத்தநாக சத்து குறைபாடு இவற்றை தீர்ப்பதற்காக இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கர்நாடகாவில் உள்ள ஹெசர்கட்டாவில் ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் எனப்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து கலவையை தயாரித்துள்ளார்கள். இதுதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் என்று சொல்லப்படுகிற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கப்பட்ட இலைவழி நுண்ணூட்டச்சத்து கலவை. இது பூப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் 2 முறை 0.5% என்ற வகையில் ஒட்டும் பசை திரவத்துடன் சேர்த்து இது அடிக்கும் பொழுது மாவிலிருந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு நிச்சயமாக அதிக மகசூலை பெற முடியும். நுண்ணூட்டச்சத்து கலவையை இலை வழியாக கொடுக்கும் பொழுது அது 4 முறையாவது வருடத்திற்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அதாவது பூப்பதற்கு முன்னால் 2 முறையும் பூத்த பிறகு பின்னால் 2 முறையும் கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன்களை வெகுவாக நம்ம பெற முடியும். ஆனால் பூக்கும் பொழுது இதனுடைய தெளிப்பை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் பூக்கள் கொட்டிவிடுவதற்கு வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த நுண்ணூட்டச்சத்து கலவைகளை மற்ற பெஸ்டிசைடுடன், அதாவது பூச்சிக்கொல்லிகளுடன் கலந்து அடிக்காமல் இருப்பது அவசியத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மேலும் காலை நேரத்திலோ இல்லது ஈவினிங், அதாவது சாயந்தர நேரத்திலோ இது அடிக்கும் பொழுது இதனுடைய முழுமையான திறனை நாம் பெற முடியும். அது மட்டுமல்லாது ஒட்டும் பசை ஒன்று அதனுடைய சேர்த்து அடிக்கும் பொழுது அதிகபட்சமான திறனை நாம் நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர் எடுத்துக்கொள்வதற்கு உள்ள வாய்ப்பை கொடுக்க முடியும். இலைவழி நுண்ணூட்டச்சத்து கலவை பற்றி உங்களுக்கு சொன்னப்போ இதை பெறுவதற்கு நம்ம இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு
அங்கிருந்து இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் மையங்களை தொடர்பு கொண்டு இந்த நுண்ணூட்டச்சத்து கலவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விலை கிட்டத்தட்ட 150லிருந்து அவர்கள் விற்கிறார்கள். இது 2 கிலோ பேக்காக கொடுத்துருக்குறாங்க இப்போதைக்கு. நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது பொதுவாக பூக்கள் வராத பட்சத்தில் யூரியா கரைசல் 1% கரைசல் நாம் தெளிப்பதன் மூலமாகவும் மாவில் விளைச்சலை அதிகப்படுத்தி மகசூலை அதிகமாக பெற முடியும். மாவிற்கு அளிக்க வேண்டிய பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றிய ஒரு சில கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் இது வரைக்கும் சொன்னேன். அவற்றை கவனத்தில் கொண்டு அதை சரியான முறையில் அளிக்கும் பொழுது மாவிலிருந்து அதிகபட்ச மகசூலை நாம் நிச்சயமாக பெற முடியும். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் அமைந்த குயில் தோப்பு நர்சரி குறித்தும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பாடுகள் குறித்தும் மாவில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்தும் பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் அமைந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.